ஆம். அண்ணே, என்ன எல்லாரும் பித்து புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? 3 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்ல ஸ்ரீமதி. நேத்து ராத்திரி பேய் வந்துருச்சு. என்னது, பேயா? ஆ, ஆம்பளை பேயா இல்ல பொம்பளை பேயா? என்ன நக்கலா போச்சா? அப்புறம் பேய் வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது நம்பனா? இவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டு பாரு. என்ன சிவா, அண்ணன் சொல்றது உண்மையா? பேய பார்த்தா யாராவது போய் சொல்லுவாங்களா? என்ன மேடம், இவங்க 2 பேரும் சொல்றது உண்மையா? பேய் மேல சத்தியமா பேய் வந்தது உண்மைதான். அந்த பேய் நேத்து ராத்திரி வந்து எங்க எல்லாரையும் மிரட்டிட்டு போச்சு தெரியுமா? என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல பேயெல்லாம் ஏது? நானே இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவதான். அத நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம், அது என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்துச்சு. பேய் வந்து பேசுச்சா? ஐயோ சாமி, உட்கார்ந்து சாப்பிட்டு போக சொல்ல வேண்டியதானே? விட்டிருந்தா அது எங்களே சாப்பிட்டுருக்கோம். நீங்க எல்லாரும் படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா என்னையும் பேய் இருக்குன்னு நம்ப வச்சிருவீங்க. ஆளை விடுங்கடா சாமி. என்ன உங்க எல்லாருக்கும் இன்னும் அந்த பேய் பயம் தெரியலையா? ஐயோ அம்மா, நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்களே. நேத்து நைட்டு உண்மையாவே பேய் வந்துச்சுமா. அது எங்களை பார்த்து பேசுச்சுமா. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு நடந்து போனது இப்ப கூட என் கண்ணிலே நிக்குது. அக்கா, நீ வேற என் அக்கா திரும்பி அதையே ஞாபகப்படுத்துற. எனக்கு அதை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு.